இவ்வுபனிஷத்தின் முதல் பகுதியில் உத்தம அதிகாரிக்கான உபதேசம் நடைபெற்றது. உத்தம அதிகாரி என்பவன் உபதேசத்தை சரியாக சந்தேகமில்லாமல் புரிந்து கொள்பவன். இரண்டாவது பகுதி மத்தியம அதிகாரிக்காக உபதேசிக்கப்பட்டது. மத்தியம அதிகாரி என்பவன் சரியாக புரிந்திருக்கலாம், ஆனால் சந்தேகத்துடன் புரிந்திருக்கின்றான். அதே கருத்துதான் உறுதி இல்லாமல் இருக்கும். ஆகவே இரண்டாவது பகுதியின் ஆரம்பத்தில் குருவானவர் சிஷ்யனுடைய ஞானத்தை சோதித்து பார்க்கின்றார். நீ என்னுடைய உபதேசத்தை எவ்விதம் புரிந்து கொண்டுள்ளாய் என்பதை அவனிடமே கேட்டு பார்க்கின்றார். நான் பிரம்மத்தை அறிவேன் என்று நீ கூறினால் நீ பிரம்மத்தை அறியவில்லை. உன்னுடைய அறிவு ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. பிறகு சிஷ்யன் கூறுகின்றான், நான் பிரம்மத்தை அறிகின்றேன், அதே சமயத்தில் அறியவில்லை. எப்படி என்றால், பிரம்மத்தை நான் ஒரு பொருளாக அறியவில்லை. எத்தனையோ பொருள்களை அறிகின்றோம், அதில் ஒன்று பிரம்மன் என்று அறியவில்லை. அதே சமயத்தில் பிரம்மத்தை நான் நானாக உணர்கின்றேன் என்று சிஷ்யன் பதிலளித்தான். அதைத் தொடர்ந்து இரண்டாவது பகுதியில் நான்காவது மந்திரத்தில் மீண்டும் பிரம்ம தத்துவம் உபதேசிக்கப்படுகின்றது. மிக முக்கியமான மந்திரம். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே அமிர்தம். இந்த மந்திரத்தில் பிரம்மத்தை அறிகின்ற உபாயம் கூறப்பட்டு, சாதனை கூறப்பட்டு, பலமும் கூறப்படுகின்றது. இப்போ முதலில் நாம் சாதனையை நேற்றைய தினம் சிந்தித்தோம். ஆத்மனா விந்ததே வீரியம். ஒருவன் ஆத்மனா தூய்மையான மனதினால் சக்தியை அடைகின்றான். வீரியம் என்றால் பலம், பலத்தை அடைகின்றான். என்ன பலம் என்றால், எதையெல்லாம் என்னுடையது என்று நினைத்து கொண்டிருந்தானோ அந்த அனைத்து பொருள்களையும் தியாகம் செய்கின்ற தியாக பலத்தை அடைகின்றான். அதன் விளைவாக விவேக சக்தியை அடைகின்றான். சூக்ஷ்மமான அர்த்தத்தை புரிந்து கொள்கின்ற பலத்தை அடைகின்றான். இப்போ ஞான பலம் அல்லது தியாக பலம். இப்போ ஒருவனிடம் போட்டிக்கு அழைக்கின்றான் என்றால் ஏதோரு பலம் அவனிடம் இருக்க வேண்டும். இப்போ சுக்ரீவன் வாலியிடம் தோல்வி அடைந்து மீண்டும் அழைக்கின்றான் என்றால் அவனுக்குள் ஏதோ ஒரு பலம் அவனுக்கு பின் இருந்ததனால் தான் அழைக்க முடிந்தது. அப்படி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் ஒருவன் துறக்கின்றான் என்றால் ஏதோரு பலம் அவனிடம் இருந்தால்தான் விட முடியும். பொருளோடு இந்த உலகத்தில் போராடுதல் என்பது சுலபம். தனபலம், மக்கள் பலம், இந்த பலத்துடன் இந்த உலகத்தில் வாழ்வது சுலபம். இதையெல்லாம் விட்டு விட்டு வாழ வேண்டும் என்றால் ஒரு எக்ஸ்ட்ரா பலம் அவனிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் உபனிஷத் இங்கு வீரியம், பலம் என்று சொல்கின்றது. அந்த பலத்தை நாம் தியாக பலம், ஞான பலம் என்று சொல்கின்றோம். அந்த பலத்தை எப்படி அடைகின்றான்? தூய்மையான மனதினால். மனதை தூய்மைப்படுத்துவதன் மூலம் இவன் அந்த பலத்தை அடைகின்றான். பிறகு வித்யயா அமிர்தம் விந்ததே. ஞானத்தினால், பிரம்ம ஞானத்தினால் மரணமற்ற தன்மையை அடைகின்றான். இது சாதனை, பிறகு பலம். இனி நாம் முதல் வரிக்கு வருகின்றோம். பிரதிபோத விதிதம் மதம். இந்த பகுதியில் மீண்டும் ஆத்ம ஞானம் விளக்கப்படுகின்றது. ஏற்கனவே
ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், சக்ஷுஷஸ் சக்ஷுகு, கண்ணுக்கு கண்ணாக இருப்பது அந்த தத்துவம், காதுக்கு காது, மனதிற்கு மனம் என்று விளக்கப்பட்டது. இரண்டாவதாக அறிந்ததை காட்டிலும் அறியாததை காட்டிலும் வேறுபட்டது என்று விளக்கப்பட்டது. இப்பொழுது மூன்றாவது நிலையில் இவ்விதம் விளக்கப்படுகின்றது. அந்த ஆத்ம ஞான உபாயத்தை இப்பொழுது பார்ப்போம். இங்கு எப்படி விளக்கப்படுகிறது என்றால், நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற மெய்ப்பொருளை எப்படி, எங்கு, எவ்விதத்தில் அறிய வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒரு சொல்லில் அடங்கி இருக்கின்றது. பிரதிபோத விதிதம் மதம். இந்த பகுதியில் எந்த விதத்தில் அந்த பிரம்மத்தை உணர்தல், பிறகு எங்கு உணர்தல், எவ்விதமாக உணர வேண்டும். ஆத்மாவை உணர்கின்ற முறை, எந்த இடத்துல போய் ஆத்மாவை பார்த்தல், பிறகு எப்படி ஆத்மாவை உணர்தல், இவைகளெல்லாம் இந்த சிறிய சொல்லில் அமைந்துள்ளது. இது ஒரு அணுவை போல உள்ள சொல். இதற்குள்ள போய் பிளந்து பார்த்தால் நமக்கு பல பொருள் கருத்துக்கள் விளங்கும். இதை நம்ம இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். முதலில் எப்படி நமக்கு ஒரு அறிவு ஏற்படுகின்றது என்ற விசாரம். இதை ஆங்கிலத்தில் எபிஸ்டிமாலஜி அப்படின்னு சொல்வார்கள். எபிஸ்டிமாலஜினா அறிவு ஏற்படும் விதத்தை ஆராயும் சாஸ்திரம். ஹவு நாலேஜ் டேக்ஸ் பிளேஸ், நமக்குள்ள ஞானம் எப்படி ஏற்படுகிறது, ஞானத்தை கொடுக்கும் கருவிகள் எல்லாம் என்ன, இந்த ஆராய்ச்சி. எப்படி நமக்கு அறிவு ஏற்படுகிறது என்றால், நம்முடைய மனதில் எண்ணங்கள் தோன்றி நமக்கு அறிவு ஏற்படுகிறது. எண்ணங்கள் தோன்றாமல் இருந்தால் நமக்கு ஞானம் ஏற்படாது. இப்போ எண்ணங்கள் மூலம் நாம் அறிவை அடைகின்றோம். ஒரு அறிவை அடைஞ்சிருக்கிறோம்னா ஒரு எண்ணம் நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது 10 பொருளை பார்த்து 10 ஞானத்தை அடைந்தேன் என்றால் நமக்கு 10 எண்ணங்கள் தோன்றி இருக்க வேண்டும். மனசு நமக்குள்ள இருக்கு, அது எண்ணங்களாக தோன்றினால்தான் நமக்கு ஞானம், அறிவு என்பது ஏற்படும். இப்ப முதல் கருத்து எண்ணங்கள் மூலம் நமக்கு ஞானம் ஏற்படுகின்றது. நமக்கு ஞானம் ஏற்படுகிறது என்றால் எண்ணங்கள் தோன்றி உள்ளன என்பது பொருள். இரண்டாவது கருத்து, அந்த எண்ணம் எப்படி தோன்றுகிறது, எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் என்ன என்பது நம்முடைய இரண்டாவது கருத்து. எண்ணமானது திடீர் என்று தோன்றி விடாது. அது தோன்றும், நம்ம கண்ணை மூடிட்டோம்னா எண்ணங்கள் தோன்றும். அது ஏற்கனவே அனுபவித்த ஞானத்தினுடைய ரீகலெக்ஷன், ஞானத்தை தான் எடுத்துக்குதே தவிர புதிதாக ஒரு எண்ணம் தோன்றினால்தான் புதிதாக ஞானம் வரும். நம்ம கண்ணை மூடியே அமர்ந்திருந்தால் ஏற்கனவே என்ன பதிவுகள் இருக்கோ அதிலிருந்து தான் எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். நமக்கு புதிய ஞானம் வேண்டும் என்றால் புதிய எண்ணம் தோன்ற வேண்டும். அதனால தான் ஆத்மாவை பற்றி நம்ம அறியாமல் இருந்தால், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் மட்டும் அந்த ஆத்ம ஞானம் நமக்கு வந்துடாது. தியானம் ஞானத்தை கொடுக்கும் கருவி அல்ல. தியானம் மனதை அமைதிப்படுத்தும் சாதனம். ஏற்கனவே ஞானம் உள்ள இருந்தா அதை உறுதிப்படுத்துவது தியானம். இப்ப தியானத்துக்கு 2 ரோல், 2 பங்கு இருக்கு. ஒன்று மனதை அமைதிப்படுத்தும், அது மிக அவசியம். இரண்டாவது, ஏற்கனவே விதையை போல ஞானத்தை கொடுத்திருந்தோம்னா அந்த ஞானத்தை உறுதிப்படுத்தும். ஆனா புதிய ஞானம் உற்பத்தியாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாஸ்திரம் கூறுகின்றது, ஞானத்திற்குரிய கருவியை பயன்படுத்த வேண்டும். ஞானத்திற்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, கருவியை பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் நமக்கு புதிய எண்ணம் தோன்றும். புதிய எண்ணம் புதிய அறிவை கொடுக்கும். இது மிக மிக முக்கியமான கருத்து.
பலர் சாஸ்திரத்திற்குள் வந்திருந்தாலும் இந்த ஒரு மைய கருத்தை பிடிக்காமல் விட்டு விடுவார்கள். தியானத்தினுடைய பங்கு என்ன, பிரமாணத்தினுடைய பங்கு என்ன? பிரமாணம்னா ஞானத்தை கொடுக்கும் கருவியினுடைய பங்கு என்ன? இப்ப தியானம் மன அமைதியையும் ஞான நிஷ்டையையும் கொடுக்கும். பிறகு ஞானத்துக்குரிய கருவியை பயன்படுத்தினால்தான் புதிய எண்ணம் தோன்றி புதிய அறிவு உற்பத்தி ஆகும். இப்ப பிரமாணம் அப்படின்னு சொன்னோம். உதாரணமாக நம்முடைய கண் இருக்கு, ஒரு உருவம், ஒரு வர்ணம், கலர், அதை அறிவிக்க கண்ணைத்தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஒரு பொருள் எப்படிப்பட்ட வாசனையுடன் இருக்கின்றதுங்கிறதுக்கு நம்ம மூக்கத்தான், நுகரும் சக்தியைத்தான் பயன்படுத்தி ஆகணும். ஒரு பொருள் எப்படிப்பட்ட சுவை இருக்கின்றதுங்கிறத நம்ம அதற்கு தகுந்த கருவியைத்தான் பயன்படுத்தி ஆகணும். இப்ப இந்த இனிப்பு பதார்த்தம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட சுவையுடன் இருக்குன்னு பார்த்தோ காதல வச்சோ கண்டுபிடிக்க முடியாது. அவ்விதம் நம்ம பிரமாணத்தை பயன்படுத்தும் பொழுது, உதாரணமாக நம் முன் ஒரு மலர் இருக்கின்றது. அந்த மலர் எப்படிப்பட்ட வர்ணத்துடன் எப்படிப்பட்ட உருவத்துடன் இருக்கின்றது என்று பார்க்க நம்ம கண்ணை பயன்படுத்துகிறோம். கண்ணை திறந்து அதற்குரிய எல்லா நிபந்தனைகளும் இருக்கும் பொழுது நம்முடைய மனம் கண் வழியாக சென்று அந்த பொருளை வியாபிக்கின்றது. இப்ப எண்ணம் அந்த பொருளினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு புதிய எண்ணம் உருவாகி நமக்கு ஞானம் ஏற்படுகின்றது. இப்ப நம்ம முதல் பார்த்த கருத்து, எந்த ஒரு அறிவும் புதிய எண்ணம் உருவானால்தான் எண்ணத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். இரண்டாவது, அந்த எண்ணத்தை உற்பத்தி செய்ய நாம் அதற்குரிய கருவியை பயன்படுத்த வேண்டும். இனி அடுத்த கருத்து, இந்த எண்ணம் நமக்கு அறிவை கொடுக்க எப்படி காரணம் ஆகின்றது. முதல்ல எண்ணம் காரணம்னு பார்த்தோம், பிறகு அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இனி எண்ணமானது, தாட்ஸ், நமக்கு அறிவை கொடுக்க எப்படி அந்த எண்ணத்துக்கு சக்தி வந்தது என்று பார்க்கும் பொழுது அப்ப நம்ம என்ன பதில் கூறுகின்றோம்? உண்மையில் அடிப்படையில் எல்லா எண்ணங்களும் ஜடமானது, உணர்வற்றது தான். சூக்ஷ்மமாக இருந்தாலும் ஜடமானது தான். எப்படி காற்று சூக்ஷ்மமா இருந்தாலும் அதற்கு உணர்வில்லை, அதே போல ஆகாசம் சூக்ஷ்மமா இருந்தாலும் அது ஜடம். அப்படி சூக்ஷ்மமான எண்ணங்கள் ஜடமாக இருந்த போதிலும் அந்த எண்ணங்களுக்குள் ஆத்மாவினுடைய அறிவானது பிரதிபிம்பிக்கின்றது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. எதுல? நம்முடைய எண்ணங்களில் ஆத்மாவினுடைய அறிவு சுரூபம் ஒளிர்கின்றது. அப்ப என்ன ஆகுது? ஜடமான எண்ணம் உணர்வுடைய எண்ணமாக மாறி நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. இப்ப எண்ணம் எப்படி ஞானத்தை கொடுக்கின்றது, அல்லது எண்ணங்களுக்கு நமக்கு அறிவை கொடுக்கும் சக்தி எப்படி வந்தது என்றால், எண்ணத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவினுடைய அறிவு எண்ணத்தில் வியாபித்து அந்த எண்ணங்கள் நமக்கு ஞானங்களை கொடுக்கின்றது. இப்படி நம்ம 3 ஸ்டெப் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இனி 4வது ஸ்டெப், அடுத்த பகுதிக்கு சென்றால், இப்ப நம்முடைய ஞானம் அல்லது எண்ணங்களை 2 கூறாக பிரிக்கலாம். நம்ம மனதில் இருக்கிற ஒவ்வொரு தாட், அதை எடுத்துட்டு இப்ப 2 பகுதியாக பிரிக்கின்றோம். ஒன்று வெறும் எண்ணங்கள், எண்ணம் மட்டும். இனி ஒன்று அந்த எண்ணத்தை ஒளிர்விக்கின்ற அறிவு, அல்லது அதை சைத்தன்யம் அல்லது ஞானம் என்று சொல்கின்றோம். இப்ப தாட், எண்ணம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மலரை பார்க்கிறோம், மலரை பற்றிய எண்ணம். பானையை பார்க்கிறோம், பானையை பற்றிய எண்ணம். புஸ்தகத்தை பார்க்கிறோம், புஸ்தகத்தை பற்றிய எண்ணம். இப்படி எத்தனை பொருளை பார்க்கிறோமோ அத்தனை எண்ணங்கள். இனி ஒவ்வொரு எண்ணங்களும் ஜடமாக இருப்பதனால்
அந்த எண்ணங்களுக்கு உணர்வூட்ட நம்முடைய ஆத்மாவினுடைய இருப்பு தேவைப்படுகின்றது. இப்போ ஒவ்வொரு எண்ணங்களுக்குள் என்னென்ன இருக்கின்றது? பானை, மலர், புஸ்தகம் போன்ற உருவங்கள் உடைய எண்ணம், விருத்தி என்று சமஸ்கிருதத்துல கூறுறோம். விருத்தி அப்படின்னா தாட், எண்ணம் இருக்கு. அந்த ஒவ்வொரு எண்ணத்திற்குள்ளேயும் ஞானம் இருக்கின்றது. அப்ப எண்ணத்தை இரண்டா பிரிக்கின்றோம். விஷயத்தை குறித்த உருவங்கள், பிறகு அந்த உருவத்தை பிரகாசப்படுத்துகின்ற ஞானம். அதனாலதான் இந்த இடத்துல எண்ணம் அப்படிங்கிறத விருத்தி என்றும், அந்த விருத்திக்குள் இருக்கின்ற அறிவை ஞானம் என்றும் நம்ம விருத்தி ஞானம் என்று சொல்லுவோம். இப்ப விருத்தி ஞானம் அப்படின்னா எண்ணமும் எண்ணத்துக்குள் இருக்கின்ற உணர்வும் அறிவும். அப்ப எண்ணத்துக்குள்ள ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஒன்று விதவிதமான பொருள்களினுடைய உருவம், இல்ல சூக்ஷ்மமான உருவம், பிளஸ் அதை ஒளிர்விக்கின்ற அறிவு. இனி நம்ம அடுத்த கருத்துக்கு சென்றால், இந்த எண்ணத்தினுடைய தன்மை என்ன, அறிவினுடைய உணர்வினுடைய சைத்தன்யத்தினுடைய தன்மை என்ன என்று விசாரம் செய்து பார்த்தால், எண்ணங்கள் எத்தனை பொருளை பார்க்கிறோமோ அத்தனை எண்ணங்கள். ஒரு பானையை பார்க்கிறோம், அது பானையை பற்றிய தாட். உடனே நம்ம புஸ்தகத்தை பார்க்கிறோம், புஸ்தகத்தை பற்றிய எண்ணம். இனி ஒரு மனிதரை பார்க்கின்றோம், மனிதரை பற்றிய எண்ணம். அப்ப அந்த தாட் மனிதனை, பொருளை பார்க்க பார்க்க மாறிக்கொண்டே வரும். இப்ப எண்ணங்கள் எந்த பொருளை பார்க்கின்றோமோ அந்த பொருள், அடுத்த பொருளை பார்த்துடனே புதிய எண்ணம், வேறொரு எண்ணம், அடுத்த பொருளை பார்த்துடனே வேறொரு எண்ணம். இப்படி எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு பொருளை பார்க்கிறோமோ அவ்வளவு எண்ணம். இனி ஒவ்வொரு எண்ணத்தையும் விளக்குகின்ற ஞானம் இருக்கின்றதே, அது மாறுகின்றதா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இப்ப முதல்ல நான் புஸ்தகத்தை பார்த்தேன், பிறகு ஒரு மனிதனை பார்க்கின்றேன், பிறகு வாட்சை பார்க்கிறேன், பிறகு ஒரு பானையை பார்க்கிறேன், மலரை பார்க்கிறேன். இப்படி எத்தனையோ எண்ணங்கள். ஒவ்வொரு எண்ணத்திற்குள் இருக்கின்ற அறிவுல மாற்றம் இருக்கிறதான்னா, சாஸ்திரம் கூறுகின்றது எல்லா எண்ணங்களையும் ஒரே ஒரு அறிவுதான் பிரகாசப்படுத்துகின்றது. இதற்கு எக்ஸாம்பிள் சூரிய பிரகாசம் நம்ம எல்லாம் இப்பொழுது விளக்குகிறது. நம்ம சென்றவுடன் மற்றவர்கள் வருகிறார்கள், அவர்களை பிரகாசப்படுத்துகிறது. யாருமே இல்லை என்றால் அதையும் லைட் பிரகாசப்படுத்துகின்றது. அதே போல அறிவானது ஏகம், ஒன்று. அந்த அறிவு பிரகாசப்படுத்துகின்ற எண்ணங்களானது அநேகம். அநேகம் சொல்றதை விட அனந்தம் என்று சொல்லலாம். அனந்தமான எண்ணங்களை ஞானமானது பிரகாசப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால், அந்த எண்ணத்திற்குள் இரண்டு கூறு இருக்கின்றது. ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகிக்கும் எண்ணம், விருத்தி. இனி ஒன்று ஞானம், அந்த எண்ணத்தை பிரகாசப்படுத்துகின்ற அறிவு சொரூபம். இதுல நாம செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், நம்மை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு எண்ணத்தையும் விளக்குகின்ற அறிவு சுரூபமாக நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் யார், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதற்கு பதிலாக என்னுடைய மனதில் அனந்த கோடிக்கணக்கான எவ்வளவு எண்ணங்கள் ஓடுகின்றதோ அந்த ஒவ்வொரு எண்ணங்களையும் விளக்குகின்ற அறிவு சொரூபமான சாட்சியாக நான் இருக்கின்றேன். இப்ப நான் யார் என்றால், மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கு சாட்சி. இப்போ ஆத்மாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாட்சியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆத்மா எல்லா இடத்திலையும் இருக்கு. எந்த இடத்துல ரெகக்னைஸ் பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும்னா, நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்முடைய எண்ணங்களுக்குள்ளேயே அந்த ஆத்மாவினுடைய இருப்பை உணர வேண்டும். இப்ப நம்ம ஆத்மாவை உணர்ற இடம்
நம்முடைய எண்ணங்கள், நம்ம ஒவ்வொரு தாட், அதற்குள்ளேயே ஆத்மாவினுடைய இருப்பை உணர வேண்டும். இப்ப நம்ம கேட்டோம் முதல்ல, எப்படி ஆத்மாவை உணர்தல், எந்த இடத்தில் உணர்தல், எவ்விதமாக உணர்தல். எவ்விதமாக உணர்தல்னா அனைத்து எண்ணங்களுக்கும் சாட்சியாக உணர்தல், ஒவ்வொரு எண்ணங்களுக்குள்ளும் உணர்தல். பிறகு அடுத்தது இவ்வித விசாரத்தின் மூலமாக உணர்தல். பிறகு ஆத்மா அல்லது நான் என்பது யார் என்றால், நான் என்பவன் ஒவ்வொரு எண்ணங்களையும் பிரகாசப்படுத்துகின்ற அறிவு சொரூபம். இப்படி நம்ம உணர வேண்டும். அதைத்தான் உபனிஷத் பிரதிபோத விதிதம். பிரதிபோதம் என்றால் ஒவ்வொரு எண்ணங்கள், விதிதம் என்றால் அதற்குள் அந்த எண்ணத்தை பிரகாசப்படுத்துகின்ற அறிவு சுரூபமாக ஒருவன் ஆத்மாவை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் அமிர்தத்துவம் ஹி விந்ததே, ஒருவன் மரணமற்ற நிலையை அடைகின்றான். காரணம், இந்த எண்ணங்கள் தோன்றி தோன்றி அழிகின்றது. அதை பிரகாசப்படுத்துகின்ற அறிவானது தோன்றுவதும் இல்லை, அழிவதும் இல்லை, எப்பொழுதும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் ஆத்ம ஞானத்தை நாம் ஜாகிரத அவஸ்தையில்தான் அடைய முடியும். கனவிலேயோ அல்லது உறக்கத்திலேயோ அல்லது சமாதி என்ற அவஸ்தையிலேயோ நாம் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. காரணம், அந்த அவஸ்தையிலெல்லாம் எண்ணங்கள் ஒடுங்கி இருக்கின்றது, அல்லது கனவு நிலையில் வேறொரு புதிய உலகம் உருவாகி உள்ளது. இந்த நினைவு அவஸ்தையில தான் இவ்விதம் விசாரம் செய்து நான் அனைத்து எண்ணங்களுக்கும் சாட்சி, எந்த எண்ணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய பயிற்சி, உலகத்தில் இருக்கிற பொருளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இறுதியில செய்ய வேண்டிய காரியம் மனதில் தோன்ற எண்ணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஆத்மாவை நாம் அறிய வேண்டும். அப்போ ஆத்மாவை தேடி எங்கு செல்வது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? ஆத்மாவை தேடி எங்கும் செல்ல முடியாது. நம்முடைய எண்ணத்திற்குள்ளேயே இந்த ஆத்மாவை உணர வேண்டும். இப்படி உபதேசத்தை பெறுவதற்கு நம்ம குருவை நாடி ரொம்ப தூரம் போகலாம் வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் இறுதியில் நம்ம ஆத்மாவை எங்கு கண்டுகொள்கின்றோம்? நம்முடைய எண்ணத்திற்குள்ளேயே கண்டுகொள்ள வேண்டும். இப்ப இத்துடன் ஆத்ம ஞான உபதேசம் முடிவடைகின்றது. இனி இந்த பகுதியில் இரண்டாவது கண்டத்தில் செக்ஷன்ல இறுதி 5வது மந்திரத்துக்கு செல்கின்றோம். இப்ப இதுவரை நம்ம குருவானவர் ஆத்ம உபதேசத்தை மிக மிக சூக்ஷ்மமாக, பாரடாக்சிக்கல்னு சொல்லுவோம், முரண்படுவது போன்ற வாக்கியங்களில் உபதேசம் செய்தார். அது ஏன் என்றால், நமக்கு ஏற்கனவே விபரீதமான ஞானம் இருக்கிறதுனால அவர் விபரீதமான லாங்குவேஜில் உபதேசம் செய்து ஞானத்தினுடைய பலன், சில சாதனைகளை, இவைகளையெல்லாம் கூறினார். இனி இந்த 5வது மந்திரத்தினுடைய சாராம்சம் என்ன என்று பார்க்க வேண்டும். இகச்சேத் அவேதி அத சத்தியமஸ்தி என்று இந்த மந்திரம் துவங்குகின்றது. இகச்சேத் அவேதி அத சத்தியமஸ்தி. இப்ப இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம், முதலில் மனித ஜென்மத்தினுடைய அல்லது காலத்தினுடைய மதிப்பானது பேசப்படுகின்றது. மனித ஜென்மத்தினுடைய மேன்மை, மகிமை அல்லது வேல்யூ ஆஃப் டைம், காலத்தினுடைய மகிமையை ஆசிரியர் இங்கு பேசுகின்றார். பிறகு மீண்டும் உபதேசிக்கப்பட்ட ஆத்ம ஞானம் இதுதான் என்று கூறி பலம் மீண்டும் கூறப்படுகின்றது. மோக்ஷம் என்கின்ற பலன் ஏற்கனவே கூறிய கருத்து மீண்டும் கூறப்படுகின்றது. இப்ப இந்த பகுதியில புதிதான கருத்து மனித ஜென்மத்தினுடைய மகிமை அல்லது காலத்தினுடைய பெருமை எப்படி சொல்லப்படுகிறது?
ஈக சேத் அவேதி அத சத்தியமஸ்தி. ஈக என்றால் இந்த ஜென்மத்திலேயே, இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ள மனித ஜென்மத்திலேயே, அவேதி ஒருவன் உண்மையை உணர்ந்தால், ஆத்ம ஞானத்தை அடைந்தால், அத அப்பொழுதுதான் சத்தியம் அஸ்தி. சத்தியம் அஸ்தி என்றால் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் இருக்கின்றது. இங்க சத்தியம் சொன்னா அர்த்தவத்தா, வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பிரயோஜனம் இருக்கு. பல சமயங்கள்ல நம்ம பேசுவோம், அர்த்தமில்லாம நீ பேசுகின்றாய், அர்த்தமில்லாம நடந்து கொண்டுள்ளாய், எல்லாமே அர்த்தமில்லாம போகுதே அப்படின்னு சொல்லுவோம். உபனிஷத் அதே லாங்குவேஜ்ல பேசுது. இங்க சத்தியம் அஸ்தினா அப்பொழுதுதான் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு, இல்லைன்னா அர்த்தமற்ற வாழ்க்கை. இங்க அர்த்தம்னா பிரயோஜனம், உண்மை. யாருடைய வாழ்க்கையில அர்த்தம் இருக்கு? எந்த ஒரு மனிதன் இந்த ஜென்மத்திலேயே ஆத்மாவை உணர்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி இல்லை என்றால், அதையும் உபனிஷத் 2வது வரியில் கூறுகின்றது, நச்சேத் அவேதி. ஒருவன் இந்த ஜென்மத்தில் ஆத்ம ஞானத்தை அடையவில்லை என்றால், வினஷ்டிகி. வினஷ்டினா நாசம். அதற்கு உபனிஷத் ஒரு அடைமொழி வேறு கொடுக்கின்றது, மகதி வினஷ்டிகி. அந்த நாசமானது, அந்த லாஸ் மிக மிக பெரியது. ஒருவன் ஞானத்தை அடையவில்லை என்றால் அவன் அடைகின்ற இழப்பானது மிக மிக பெரியது. இப்ப இந்த பகுதி மனித ஜென்மத்தினுடைய மகிமை அல்லது காலத்தினுடைய மகிமை, இரண்டு ஒன்றுதான். ஏன் இவ்விதம் உபனிஷத் நமக்கு கூறுகின்றது என்றால், வேதாந்த சாஸ்திரத்துல முதல்ல பேசப்படுற பொருள் நரஜென்ம மகிமா. உபனிஷத்து இடையில பேசும். சிலர் ஒரு நூலை எழுதினால், சிஸ்டமேட்டிக்கா ஒரு சாஸ்திரத்தை உருவாக்குபவர்கள் முதலில் அவர்கள் அறிமுகப்படுத்துகிற டாபிக் மனித ஜென்மத்தினுடைய மகிமை. இதை ஏன் சொல்லணும் அப்படின்னா, மனுஷனா இருக்கிற நமக்கு மனித ஜென்மத்தினுடைய பெருமையே தெரியாமல் இருக்கின்றது. அது எப்படி தெரிகிறது என்றால், மனித சரீரத்தை ஒருத்தன் எடுத்து மனித சரீரத்தினால என்ன சுகத்தை அடைய முடியுமோ அதை அடையாமல், ஒரு கால் மிருக சரீரத்தை எடுத்திருந்தா அந்த மிருக உடல்ல என்ன சுகத்தை அடைய முடியுமோ அதை மட்டும் மனித சரீரத்தில் அடைகின்றான்னு வச்சுக்கோமே. பிறகு மனித சரீரத்தை எடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம இமயமலைக்கு போறோம், ரிஷிகேஷுக்கு போறோம். நம்ம மனுஷனா இருக்கிறதுனால அங்க போனோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுவோம், மலைகளை பார்ப்போம், அப்படியே ரசிச்சு கங்கையை பார்ப்போம், கங்கையினுடைய புனித கதைகளை கேட்டு சந்தோஷப்படுவோம். இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒரு எருமையை அழைச்சிட்டு போறோம்னு வச்சுக்குவோமே, அது என்ன பண்ணும்? எங்க சாக்கடை இருக்குமோ போய் அங்க அமர்ந்து கொண்டு அந்த சுகத்தை தான் அனுபவிக்கும். இப்ப நம்மளும் அங்க போய் உணவு உட்கொண்டு தூங்கி கொண்டு வந்தோம்னு வச்சுக்குவோமே, பிறகு அந்த இடத்தை நம்ம அனுபவித்ததாகவே இல்லை. ஒரு ஷாப்பிங் போனாவே நம்ம என்ன பண்ணுவோம்? புதிய ஊருக்கு போனா நம்ம ஊர்ல கிடைக்காததை வாங்கிட்டு வருவோம். நம்ம ஊர்ல கிடைக்கிறத வாங்கிட்டு வர்றது ஒரு ஷாப்பிங்ல ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதே போல மனுஷ ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, மற்ற உடல்கள் எடுத்தா என்ன கிடைக்குமோ அதைய மட்டும் இங்க அனுபவிச்சோம் அப்படின்னா மனித ஜென்மத்தை நம்ம பயன்படுத்தியவர்கள் ஆகவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? இந்த உடல்ல மட்டும் என்ன கிடைக்குமோ, வேற உடல்ல கிடைக்காதது இந்த உடல்ல நமக்கு கிடைச்சா அதை இந்த உடல்ல இருந்து எடுத்தோம்னா அப்பொழுதுதான் உடலை முழுமையா பயன்படுத்தியவர்கள் ஆகின்றோம். எந்த ஒரு ஆப்ஜெக்டை வாங்கினாலும் அதை முழுமையா பயன்படுத்தியதற்கு பிறகு அது நாசம் அடைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா தூக்கி போடும். ஒரு டியூப் லைட் வாங்குறோம், 10 வருஷம் 20 வருஷம் அது நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து ஒரு நாள் ஃபியூஸ் போயிடுதுன்னு வச்சுக்குவோமே, சந்தோஷமா தூக்கி எறிவோம். வாங்கி 3 நாள்ல அது அழிஞ்சுதுன்னு சொன்னா நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? நம்ம இதை வாங்கினுடைய ஒர்த்தை பயன்படுத்தல அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்.
அதைத்தான் உபனிஷத் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இந்த மனித ஜென்மம் இருக்கு, இந்த மனித ஜென்மத்தில் என்ன அடையணுமோ அதை அடைந்தால் அப்பொழுதுதான் இந்த ஜென்மத்துக்கு அர்த்தம் இருக்கு. பிறகு ஒரு கால் இது அடையவில்லை என்றால் நமக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். அடையவில்லைன்னா என்ன அர்த்தம்? மனுஷ ஜென்மத்தை எடுத்துட்டு மனித ஜென்மத்தினால என்ன சுகத்தை அடைய முடியுமோ, என்ன லட்சியத்தை அடைய முடியுமோ அதை அடையவில்லை என்றால் அதற்கு மேல நம்முடைய அனர்த்தம் அல்லது வினஷ்டிகி, வினஷ்டின்னு சொன்னா அதற்கு மேல ஒரு பெரிய லாஸ், இழப்பு எதுவும் இல்லை. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வேல்யூ வேல்யூ ஆஃப் டைம். காலத்தினுடைய முக்கியத்துவம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர்த்துக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? எப்படி டைமை பாஸ் பண்றது, காலத்தை எப்படி கழிப்பது அப்படிங்கிறதுல தான் ரொம்ப பேர்த்துக்கு கவனம். சாஸ்திரம் அப்படி மாற்றி சொல்லுது, காலத்தை எப்படி சம்பாதிப்பது. அதுதான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம், உறவினர்களை சம்பாதிக்கிறோம், எத்தனையோ பொருளை சம்பாதிக்கிறோம். உண்மையிலேயே we have to earn time. காலத்தை சம்பாதிக்க வேண்டும். சந்நியாசம் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங் டைம் அர்த்தம். எதற்கு சந்நியாசம் எடுத்துக்கொள்வது? எதற்கு பொறுப்புகளை விடுதல், எதற்கு கடமைகளை விடுதல்னா நமக்கென்று காலத்தை எடுத்து கொள்ளுதல். இந்த குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதை எடுக்கிறதுக்காகத்தான் தியாகமே செய்கின்றோம். அதனால இங்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வேல்யூ டைம். அதற்கு சொல்வார்கள், அதாவது ஒரு வருஷம் கல்லூரியில் படித்த மாணவன் ஃபெயில் ஆனா அவனுக்கு அப்பத்தான் ஒரு வருஷத்தினுடைய வேல்யூ தெரியுமா. இப்படியே சொல்லி கொண்டு வருவார்கள். மாத சம்பளம் வாங்குறவனுக்கு ஒரு மாதம் உடல்நிலை சரியில்லாமல் போனால் மாதத்தினுடைய வேல்யூ தெரியுமா. தினக்கூலி போறவனுக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் போனால் ஒரு நாளினுடைய வேல்யூ தெரியுமா. இப்படியே சொல்லிட்டு ஒலிம்பிக்கில் விளையாடுறவனுக்கு ஒரு செகண்டினுடைய ஒரு செகண்ட் இருக்கு, அதை 100ஆ பிரிப்பார்கள், அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியுமா. காரணம் என்ன? அவன் முழு உழைப்பு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் இருக்கு, வெற்றியோ தோல்வியோ. இப்போ அவனுக்கு தான் அந்த காலத்தினுடைய வேல்யூ தெரியும். அவன் ஓடிக்கொண்டிருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த காலத்தை பார்ப்பான். இப்போ ஒரு நொடியை 100ஆ பிரித்து அதற்குள்ள எவ்வளவு ஃபாஸ்டா நான் ஓடி இருக்கேன்னு அந்த காலத்தை கணிப்பான். அப்படி நம்ம காலத்தினுடைய மகிமையை உணர வேண்டும். அதுதான் உபனிஷத் இங்கு கூறுகின்றது. நமக்கு எந்த நேரத்தில் உண்மையை அடைய வேண்டும்ங்கிற அவேர்னஸ் வருகின்றதோ அந்த நேரத்திலிருந்து நம்முடைய மன வளர்ச்சிக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக காலத்தை பயன்படுத்த வேண்டும். நம்ம பொருளை அடைகிறதுக்கும் எத்தனையோ இதற்காக காலத்தை பயன்படுத்தி கடைசியில நம்மை நாம் உயர்த்த நமக்கு காலத்தை கொடுப்பதில்லை. அதனால தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு டியூட்டி இருக்கு, கடமை இருக்கு. என்னன்னா ஒரு டைம் அவர்களுக்கென்று கொடுக்க வேண்டும். என்னதான் சொல்லலாம், குழந்தைகளுக்காக காலத்தை கொடுக்கிறேன், மற்றவர்களுக்காக காலத்தை கொடுக்கிறேன், இதெல்லாம் நம்முடைய கடமைகளுக்குள் ஒன்று. பிறகு நமக்காகவும் நம்ம டைம் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கிய கடமை. அதாவது எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக, ஆஃபீஸில் இருக்கிற பாஸுக்காக காலத்தை கொடுக்கிறோம், பிறகு வீட்டில் இருப்பவர்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காகன்னு நம்ம டைம் போயிட்டே இருக்கு. பிறகு உனக்காக நீ காலத்தை எப்பொழுது ஒதுக்கியுள்ளாய் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா பிறகு யோசிச்சு பார்ப்போம், எனக்காக, என்னுடைய மன திருப்திக்காக, என்னுடைய விருப்பத்திற்காக நம்ம காலத்தை எவ்வளவு தூரம் ஒதுக்கியுள்ளோம். அதை யோசிச்சு பார்த்தோம்னா தான் நம்ம அதை யோசிச்சதே இல்லை அப்படின்னு தோன்றும். உபனிஷத் நம்ம யோசிக்க வைக்கின்றது. அதே போல இதை உணர்ந்த நம்ம ஃப்ரீடம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு டைம் நீ எடுத்துக்கொள். காரணம் என்ன? அதில் நீ என்ன செய்ய விரும்புகின்றாயோ அதை செய். இப்படி ஒருவர் நமக்கு கொடுத்தா அதுதான் உண்மையான ஃப்ரீடம். இனியொருவருக்கு அந்த டைம் கொடுக்கணும். அவரவர்களுக்கென்று ஒரு காலத்தை கொடுத்து என்ன சாதனையை அவர்கள் செய்ய விரும்புகின்றார்களோ அதற்கு அனுமதியும் கொடுக்க வேண்டும். அனுமதியும் நாமும் பெற வேண்டும். மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு நாமும் நமக்கென்று ஒரு காலத்தை எடுத்து கொள்ள வேண்டும்.
அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. உபனிஷத் பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ். அதாவது யார் இந்த ஜென்மத்திலேயே உண்மையை உணர்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உள்ளது. யார் உணரவில்லையோ அதுதான் பெரிய இழப்பு. அந்த இழந்ததற்கு பிறகு ஒரு பொருளினுடைய மதிப்பை தெரிஞ்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட இருக்கு, அது ஆப்ஜெக்டோ நம்ம வீட்டில் வசிக்கிற பெரியவர்களோ யாரோ ஒருத்தர், அவரை இழப்பதற்கு முன் அதனுடைய மகிமையை உணர்ந்துட்டோம்னா நன்கு பயன்படுத்துவோம். இழந்ததற்கு பிறகு ஒரு பொருளினுடைய மதிப்பை உணர்ந்தால் குற்ற உணர்வு தான் வருமே தவிர அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நம்முடைய ஜீவிதத்தை, வாழ்க்கையை நன்கு பயன்படுத்த வேண்டும். அதுல முக்கியமான கருத்து என்னவென்றால், நமக்கென்று ஒரு குவாலிட்டி டைம் ஒரு நாள்ல ஒதுக்கி நம்முடைய சிந்தனை, அமைதி, முன்னேற்றம், அறிவு இதற்கு எடுத்துக்கொண்டு பயன்படுத்த வேண்டும். சில பேர் எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களுக்காகவே காலத்தை செலவிடுவார்கள், தன்னை மறந்து விடுவார்கள். அது கூடாது. இவ்விதம் மனித ஜென்மத்தினுடைய காலத்தினுடைய மகிமையை கோரி பூதேஷு பூதேஷு விசித்திய தீராகா, ஞானிகள் தீரர்கள் பூதேஷு பூதேஷு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையே பார்த்து, எல்லா ஜீவராசிகளுக்குள்ள யாரை அவர்கள் பார்க்கின்றார்கள்? தங்களையே பார்த்து, ஆத்மாவே அனைத்து உடல்களுக்குள்ளும் இருப்பதாக பார்த்து. முதல்ல எங்க பார்க்கணும்? என்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் பிரகாசப்படுத்துவதாக பார்த்து, பிறகு இதே ஆத்மாதான் அனைத்து ஜீவராசிகளுக்குள் இருக்கின்ற மனதை பிரகாசப்படுத்துகின்றது என்று உணர்ந்து, பிரேத்திய அஸ்மாத் லோகாத், இந்த இடத்துல அஸ்மாத் லோகாத் என்றால் இந்த ஷரீரத்தில் இருக்கின்ற பற்றை விட்டு. இந்த ஷரீரத்தில் இருக்கிற பற்றை ஏன் விடுகின்றோம்னா, நான் அந்த ஷரீரத்தை கவனிப்பவன், அந்த உடல் நான் அல்ல, நான் கவனிப்பதனால் அதுவே நான் அல்ல என்று அதில் இருக்கின்ற என்னுடையது நான் என்கின்ற எண்ணத்தை விட்டு, அமிர்தாகா பவந்தி, அவர்கள் மரணமற்ற வாழ்க்கையை அடைகின்றார்கள். அமிர்தாகான மரணமற்ற நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். இதுதான் இந்த இறுதி மந்திரம். இத்துடன் இரண்டாவது பகுதியும் முடிவடைகின்றது. இப்போ நம்ம இந்த உபனிஷத் 4 செக்ஷன்ஸ், 4 பகுதிகளை உடையதாக பார்த்தோம். அதில் முதல் 2 பகுதிகளை முடித்துள்ளோம். உண்மையில் இந்த முதல் 2 பகுதிகளில் தான் குரு சிஷ்யன் இங்கு ஞானத்தை உபதேசம் செய்து ஞானத்துக்கான மார்க்கத்தை கூறி ஞான பலன் போன்ற அனைத்து கருத்தும் முடிவடைகின்றது. இனி நாம் அடுத்து 3வது பகுதிக்கு செல்ல வேண்டும். 3, 4 இந்த 2 செக்ஷன், 2 பகுதிகள் அதம அதிகாரிகளுக்காக உபதேசம் செய்யப்படுகின்றது. அதம அதிகாரிகள் என்றால் கடைநிலையில் இருக்கின்ற அதிகாரிகள், மாணவர்கள். இந்த கடைநிலை அப்படின்னு சொன்னால் மோசம்னு அர்த்தம் அல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா ஆரம்ப நிலையில் இருக்கின்ற அதிகாரிகள். நம்ம அதிகாரிகளை 3ஆ பிரித்தோம். முதல் நிலையில் இருப்பவர்கள் உத்தம, மத்தியம, அதம. இனி ஒன்று இருக்கு அனதிகாரிகள், மாணவர்கள் என்ற சொல்லுக்கே தகுதியற்றவர்கள்னு சொல்லி, அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு அதம அதிகாரிகள்னு சொன்னால் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது, ஆனால் இந்த ஆர்வம் சாஸ்திரத்தை கேட்கணுங்கிற அளவு வரவில்லை. அவர்களுக்கு மன தூய்மைதான் இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆகவே இனி வருகின்ற பகுதியில் ஒரு கதை வருகின்றது, ஒரு ஸ்டோரி ஒன்று வருகின்றது. அந்த கதையை நாம் பார்த்து கதையிலிருந்து என்னென்ன கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை பார்க்க போகின்றோம். அதனால நம்ம அந்த கதையை மட்டும் பார்த்துருவோம். புஸ்தகத்தில் படித்தோம்னா நமக்கு நன்கு விளங்கி விடும் அந்த கதை எப்படி செல்கிறது என்று.
இந்த பகுதி 3வது செக்ஷன் முழுவதும் கதை. பிறகு 4வது செக்ஷன்ல 3வது மந்திரம் வரை கதையானது தொடர்கின்றது. இப்ப நமக்கு ஸ்டோரி எதுவரை வருகின்றதுன்னா 3வது பகுதி முழுவதும், இறுதி செக்ஷன் 4வது பகுதி 3வது மந்திரம் வரை ஒரு கதை. அதற்கு பிறகு சில விதமான தியானங்கள், பிறகு சில பண்புகள், பிறகு முடிவுரை. இவ்விதம் உபனிஷத் இனிமேல் வர இருக்கின்றது. இப்போ இந்த பகுதி, அடுத்த பகுதியில் 3 மந்திரங்கள் வரைக்கும் கதை. நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த கதையை பார்த்து, கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகளை பார்த்து, பிறகு என்ன தியானம் சொல்லப்பட்டுள்ளது, என்ன பண்புகளுடன் உபனிஷத் நிறைவு செய்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். இப்போ நம்ம அந்த கதையை சுருக்கமாக பார்த்து அதிலிருந்து பண்புகளை நாம் எவைகளையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். என்னைக்குமே ஒரு கதை கேட்டோம் அப்படின்னா அதை பொழுதுபோக்காக கேட்கறது எப்படின்னா அந்த கதை அவ்வளவுதான். அதற்கு பிறகு நம்ம என்ன லெசன், எதை நாம் கற்றுக்கொண்டோம். ஸ்கூல்லையும் கூட ஒரு கதையை சொன்னால் உடனே அடுத்தது என்ன சொல்வார்கள்? இந்த கதையிலிருந்து கற்றுக்கொண்ட நீதி என்ன அப்படின்னு கேட்பார்கள் அல்லவா? அதே போல நம்ம இங்க கதையை இப்பொழுது பார்ப்போம். அதற்கு பிறகு கதை நமக்கு புகட்டுகின்ற பண்புகள் என்ன, எல்லாம் வேதாந்தத்தோட சேர்ந்த பண்புகளாகவே நாம் பார்க்க போகின்றோம். இப்ப கதை என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்வார்கள். ஒரு முறை தேவர் அசுரர்களுக்கு ஏற்பட்ட யுத்தத்தில் தேவர்கள் வெற்றியை அடைந்தார்கள். பல சமயம் தேவர்கள் தோல்வியை அடைவார்கள், அசுரர்கள் வெற்றி அடைவார்கள். ஒரு முறை தேவர்கள் வெற்றி அடைந்தார்கள். பிறகு தேவர்களெல்லாம் என்ன நினைத்தார்களாம்? இந்த வெற்றியினுடைய மகிமை எங்களை சார்ந்தது, நாங்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று வெற்றி அவர்களுக்கு கர்வத்தை கொடுத்து விட்டது. இது சாதாரணமா வெற்றியுடன் வருகின்ற ஒரு சைடு எஃபெக்ட். வெற்றியானது கர்வத்தை கொடுத்து விட்டது. உடனே ஒவ்வொரு தேவர்களும் நினைத்தார்கள், நாங்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றெல்லாம். இப்ப இதை அந்த இறைவன் உணர்ந்தார். இவர்கள் மிக மிக தேவர்கள் அசுரர்களை போல இருந்தா அவர்களுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இவர்கள் பேசிக்காவே நல்லவர்கள் தான், சாத்விகமான குணத்தை உடையவர்கள் தான். ஆனாலும் ஒரு ஸ்லிப் ஆயிருக்காங்க. ஆகவே அவர்களுக்கு பாடம் புகட்டும் பொருட்டு, அந்த கர்வத்தை நீக்கி அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொருட்டு அந்த இறைவன் என்ன செய்தார்? தேவர்கள் முன் ஒரு யக்ஷ ரூபமான ஒரு தோற்றத்தை அவர் தோற்றி வைத்து காட்சி அளித்தார். யக்ஷன் அப்படின்னு சொன்னா தெரிந்தும் தெரியாத ஒரு விதமான உருவம். இப்ப தேவர்கள் லோகத்தில் அவர்களெல்லாம் அந்த வெற்றி விழா கொண்டாடும் பொழுது ஒரு யக்ஷ ரூபத்தில் இறைவன் தோன்றினார். அது ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும், அது என்ன என்று விளங்காத அளவு அவர் தேவலோகத்தில் தோன்றினார். இந்த தேவலோகத்துல தேவர்கள் தனக்கு புதிதாக ஒன்று அவர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு வந்தா என்னன்னு விசாரிப்பார். இந்த கிராமம் மாதிரி, கிராமத்துல புதிதான ஆள் போயிட்டு வர முடியாது. இப்ப இருக்கிற பிளாட் இருக்கே, பக்கத்து வீட்டில் இருப்பார்கள், 10 வருஷம் யாருக்கு யாருன்னு அடையாளம் தெரியாது. ஆனா கிராமத்துல அப்படி இல்லை, புதிய ஆள் போயிட்டு வர முடியாது. போனா அவ்வளவு பேர் விசாரம் செய்வார்கள். அதே போல தேவலோகத்திற்குள்ள ஒரு புதிய ஜீவன் சென்று விட முடியாது. அவர்களெல்லாம் சாத்விகமானவர்கள். ஆகவே ஏதோ ஒரு புதிய தத்துவம் வந்துள்ளதே என்று முதலில் அக்னி தேவனை அனுப்பி அந்த யக்ஷன் யார் என்று கேட்டு வர சொல்கிறார். உடனே அக்னி தேவன் போறார். போகும்போது எப்படி போறார்? பெருமையுடன் போறார். என்னத்தானே முதல்ல அனுப்பினார்கள், இதை யாருன்னு கண்டுபிடிக்கன்னு சொல்லி சென்று தன்னை அறிமுகப்படுத்துறார். யார் நீ அப்படின்னு அந்த யக்ஷனிடம் கேட்கின்றார். அதற்கு யக்ஷன் திரும்பி கேட்கிறான், நீ யாருன்னு சொல்லி. அதுக்கு அக்னி தேவன் ரொம்ப பெருமையா சொல்கின்றான், நான் அக்னி தேவன் என்று சொல்லி. தனக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கு, ஒரு பெருமையான பெயர் இருக்கு, ஜாதவேதக. ஜாதவேதகன்னு சொன்னா எதெல்லாம் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் அறிகின்றவன் என்ற பெயரை உடைய அக்னி தேவன் நான் என்று சொல்கின்றார்.
உடனே அந்த யக்ஷன் கேட்கின்றான், சரி அப்படிப்பட்ட உன்னிடத்தில் என்னதான் சக்தி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அக்னி தேவன் கூறுகின்றார், இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ அனைத்தையும் எரிக்கின்ற சக்தி எனக்கு இருக்கின்றது, எல்லாத்தையும் நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்றார். உடனே யக்ஷன் என்ன செய்கின்றார், ஒரு சிறிய புல்லை எடுத்து, காஞ்ச புல்லை எடுத்து அக்னி தேவன் முன் வைத்து, சரி இதை எரி பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். அக்னி தேவனுக்கு சொல்லவா வேணும், தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொல்லி தன்னுடைய முழு வேகத்தை காட்டி அந்த புல்லை எரிக்க பார்க்கின்றார். அவரால் எரிக்க முடியவில்லை. பிறகு தோல்வியுடன் திரும்பி வருகின்றார். வந்து என்ன சொல்றார், அந்த யக்ஷன் யார் என்று நான் அறிந்து கொள்ளவில்லை. பிறகு உடனே வாயு தேவனை அனுப்புகின்றார். அவருக்கும் இதே கதிதான். வாயு தேவன் போய் நீ யாருன்னு கேட்ட உடனே யக்ஷன் திரும்பி கேட்க, இவர் இவருடைய அஜெக்டிவோட சொல்றார், நான் ஒரு வாயு தேவன், அதே சமயத்தில் நான் மாதரிஷ்வா என்ற பெயர் எனக்கு இருக்கு. அதாவது மாதரிஷ்வா அப்படின்னு சொன்னா தடையின்றி நான் சஞ்சரிப்பவன், எங்கு வேண்டுமானாலும் நான் தடையின்றி செல்பவன் சொல்றார். உடனே யக்ஷன் கேட்கிறாரு, உனக்கு என்ன சக்தி இருக்குன்னு. இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் நான் தூக்கி விடுவேன், உயர்த்தி விடுவேன் சொல்றார். இன்னும் அந்த புல் அப்படியே இருக்கு. உடனே யக்ஷன் சொல்றார், இந்த புல்லை கொஞ்சம் அசைச்சு காட்டு அப்படின்னு சொல்றார், கொஞ்சம் தூக்கு பார்க்கலாம். வாயுதேவன் முயற்சி செய்து தோல்வி அடைந்து திரும்புகின்றார். பிறகு இறுதியில இருக்கிறது தேவலோகத்தில் இருக்கின்ற தலைவனான இந்திரன். அந்த இந்திரனே செல்கின்றான். இந்திரனுக்கு அதே கதிதான். இந்திரன் நீ யார் என்று கேட்கும் பொழுது பிறகு திரும்பி கேட்கின்றார், நீ யார்னு சொல்லு. அதற்குள் அந்த யக்ஷன் மறைந்தே விடுகின்றார். ஏன்னா இந்திர தேவனுக்கு பேசுறதுக்கும் கூட யக்ஷன் வாய்ப்பு கொடுக்கவில்லை. காரணம், இந்திர தேவனுக்கு மற்ற தேவர்களை காட்டிலும் கர்வம் அதிகம். ஏன்னா மற்ற தேவர்களுக்கு அந்த லெவல்ல தான் கர்வம், இந்திர தேவனுக்கு கர்வம் சற்று அதிகம். ஒருவர் கூறினார், இப்ப அவனுக்கு பணம் வந்துடுது, ரொம்ப கர்வமா இருக்கான்னு ஒரு செல்வந்தர் சொன்னார். இவர் ஏற்கனவே பணத்துடன் பிறந்திருக்கார், கர்வத்துடன் பிறந்திருக்கார். அவருக்கு பணம் புதுசா வந்திருக்கு, கர்வம் புதிதா வந்திருக்கு, வேறுபாடு அவ்வளவுதான். அப்ப இந்திரன் மற்ற தேவனை காட்டிலும் தலைவன்கிற கர்வத்தினால யக்ஷனுடன் ஒரு சொல்லுக்கு மேல் பேச முடியவில்லை. ஆனால் மற்ற தேவர்களுக்கு இந்திரனுக்குள்ள வேற்றுமை, அந்த இந்திரன் அங்கேயே நின்று தவம் செய்கின்றார். அப்படியே நிற்கிறார். அவர் திரும்பி வரவில்லை, தன்னுடைய முயற்சியை விட்டு விடவில்லை. அப்பொழுது அந்த இடத்தில் யக்ஷ ரூபமாக இருந்த இறைவன் உமாதேவியாக காட்சியளிக்கின்றார். அந்த உமாதேவியிடம் யார் இந்த யக்ஷன் என்ற கேள்வியை கேட்டு அந்த உமாதேவி ஆத்ம ஞானத்தை இந்திரனுக்கு உபதேசம் செய்து, உங்களுடைய வெற்றிக்கு காரணம் நீங்கள் அல்ல, பிரம்ம தத்துவம் என்று உபதேசம் செய்கின்றார். இந்திரன் ஞானத்தை பெற்று மற்ற தேவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்கின்றார் என்று கூறி, ஆகவே மற்ற தேவர்களை காட்டிலும் இந்திரன் பெருமையை மகிமையை அடைந்துள்ளார். இதுதான் கதை. இந்த கதை அடுத்த செக்ஷன், 4வது செக்ஷன் 3வது மந்திரத்துடன் முடிகிறது. இந்த கதையினுடைய இறுதி முடிவு என்னவென்றால், தேவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், மேலானவர்கள். காரணம், அவர்கள் இந்த ஞானத்தை அடைந்துள்ளார்கள். இது கதை. நம்ம இனி மந்திரத்திற்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கதையிலிருந்து இந்த உபனிஷத்தை விளக்கம் எழுதும் ஆசிரியர்கள் எல்லாம் பல கருத்துக்களை நமக்கு போதிக்கின்றார்கள். இந்த கதையை பார்த்தா ரொம்ப சாதாரண கதை தான். ஆனா கதையிலிருந்து இவர்கள் எடுக்கிற கருத்துக்கள் இருக்கே, அதெல்லாம் மிக அழகான ஆழமான பண்புகள் சேர்ந்த கருத்துக்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் இப்பொழுது நாம் வரிசையாக பார்ப்போம். இப்போ இந்த கதையிலிருந்து நாம் பெற வேண்டிய வேல்யூஸ், பண்புகள் என்ன? முதல் பண்பு மித்யா அபிமானம். மித்யா அபிமானம். அபிமானம் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற கர்வம். மித்யா என்றால் இந்த இடத்துல பொய். நம்முடைய கர்வம் எல்லாமே பொய் தான். அப்படின்னா கர்வப்படக்கூடாது. இது ஒரு முக்கியமான வேல்யூ. வாழ்க்கையில
முயற்சி செய்து வெற்றி அடைந்து கொண்டே போகணும்னு சாஸ்திரமே சொல்லுது. இருக்கிற நிலையில இருக்காத, நீ உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கொள், அப்படியே முன்னேறிட்டு போன்னு சொல்லுது. பிறகு அதே சாஸ்திரம் அந்த முன்னேற்றத்துடன் கர்வம் வராமல் உன்னை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. ஒருவனுக்கு கர்வமே வரல அப்படின்னா இனியொரு அர்த்தமும் இருக்கு. கர்வப்படுற அளவுக்கு எந்த சக்தியும் அவனிடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைன்னா எப்படி கர்வப்பட முடியும்? இப்போ ஒருத்தன் கர்வப்படுறான்னு சொன்னாவே அதற்கு ஏதோ அவங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சில பேர் அவன் ரொம்ப கர்வத்தோடு இருக்கான்னு கர்வத்தை மட்டும் பார்ப்பார்கள். அப்படி கர்வப்படுறதுக்கான பணமோ அறிவோ வெற்றியோ ஏதோ ஒன்று அவங்கிட்ட இருக்கு, அதனால கர்வப்படுகின்றான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்வத்தை நீக்கி வெற்றியை நாம் எடுத்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒவ்வொரு வெற்றியும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். எவ்வரி சக்சஸ், ஒவ்வொரு வெற்றியும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டுமே தவிர கர்வத்தை கொடுக்க கூடாது. பிறகு ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு உறுதியை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வெற்றியிலும் உற்சாகத்தையும் ஒவ்வொரு தோல்வியிலும் உறுதியையும் அடைவாயாக. இதுதான் நம்முடைய வெற்றி தோல்வி கொடுக்க வேண்டிய பலன். ஆனால் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் அடைஞ்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு வெற்றியும் கர்வத்தை கொடுக்கும், ஒவ்வொரு தோல்வியும் சோர்வை கொடுக்கும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? ஒவ்வொரு தோல்வியும் நம்மை உறுதிப்படுத்த வேண்டுமா? ஒவ்வொரு ஃபெயிலியர் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா முன்ன இருந்ததை விட அதிக உறுதியா இருக்கணுமா, மனதிலையும் உடலையும். ஒவ்வொரு வெற்றியிலும் உற்சாகம் வர வேண்டும், என்கரேஜ் ஆகணும். ஆனால் கர்வம் விடக்கூடாது. அதனாலதான் நம்ம புராணங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா சில நல்லவர்களாக இருப்பார்கள், மகான்களாக இருப்பார்கள். அந்த கேரக்டருக்கே திடீர்னு கர்வம் வந்துடும். லக்ஷ்மணருக்கு கர்வம் வந்துடும். ஆஞ்சநேயரை போல உத்தமமான கேரக்டர் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு இடத்துல கர்வபங்க படலம், அது நடக்கும். பீமன் நல்லவர் தான், அவருக்கு ஒரு இடத்துல திடீர்னு கர்வம் வந்துடும். அப்படி நல்லவர்களாக இருந்தாலும் நம்மை அறியாமல் சில இடங்களில் அபிமானம் விடலாம். இப்போ அந்த அபிமானத்தை நீக்குவது நம்முடைய கடமை. அதே போல சங்கரருடைய வாழ்க்கையில மனிஷா பஞ்சகம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார், நம்மளும் கூட இங்க பார்த்துள்ளோம். அந்த மனிஷா பஞ்சகம்ங்கிற இடத்துல ஒரு புலையனை பார்த்து ஒதுங்கிப்போன்னு சொல்லிட்டார். தன்னை அறியாமல் தன்னுடைய தூய்மை, உடல் தூய்மை, இதை மூலமாக கர்வம் வந்தது. அடுத்த க்ஷணமே அதை அவர் நீக்கினார். அதனாலதான் அவரை நம்ம போற்றுகின்றோம். இவ்விதம் நம்மை அறியாமல் விதவிதமான ஐஸ்வர்ய நிமித்தமாக நமக்கு கர்வம் வரும். அதுல எல்லா கர்வத்திலையும் பெரிய கர்வம் வித்யா கர்வம் அப்படின்னு சொல்வார். வித்யா கர்வம்னா அறிவினால வர்ற கர்வம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கான், நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்கிற கர்வம் எவ்வளவு நாள்னா அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் ஷைன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அந்த கர்வம் போயிடும். ஒருவன் பதவியில் இருக்கான், பதவி கர்வம் எவ்வளவு நாள்னா பதவி இருக்கிற வரைக்கும், பதவி போனால் கர்வம் போயிடும். ஆனால் ஒருவனுக்கு ஒரு கலை ஞானம் விட்டால் அந்த ஞானம் நம்மை விட்டு போகாது. அதே போல கர்வமும் நம்மை விட்டு போகாது. இப்போ அறிவு வந்தால் அறிவு நம்மை விட்டு போகாது, கர்வமும் நம்ம விட்டு போறது சுலபம் அல்ல. ஆகவே அந்த அறிவுடன் அந்த கர்வத்தை நாம் நீக்க வேண்டும். எப்படி நீக்க வேண்டும் என்றால், எந்த பொருள் நிமித்தமா நமக்கு கர்வம் வருதோ அதனுடைய நிலையாமையை பார்க்க வேண்டும். இப்ப நம்ம எதை அடைஞ்சிருந்தாலும் அதை ஒரு காலத்தில் நாம் இழந்தாக வேண்டும், அதை நம்ம பார்க்கணும். ஒருவர் அறிவையே அடைஞ்சிருந்தாலும், இப்பெல்லாம் வயதானவர்களுக்கு வர்ற அதிகமான டிசீஸ் மெமரி லாஸ். அந்த மெமரி எல்லாம் இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவுதான் அறிவை வச்சிருந்தாலும் அந்த மெமரி எல்லாம் எரைஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்குவோமே, என்ன ஆகும்? அதற்கு பிறகு குழந்தை மாதிரி ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்து வாழ்வோம். அது ஒரு காலத்துல நமக்கு நடக்கும். இவ்விதம் அனைத்து ஐஸ்வர்யம், அனைத்து வெற்றியினுடைய நிலையாமை என்ற தன்மையை நாம் பார்க்க வேண்டும். அந்த நிலையாமையை நாம் பார்த்தால் பிறகு அதை குறித்து நம்ம கர்வப்பட மாட்டோம். பிறகு நிலையாமையை நம்ம பார்த்துட்டு அதை எப்படி அடைவோம்னு கேட்கலாம். அவைகளெல்லாம் சில சமயங்கள்ல பை ப்ராடக்டா வரும்.
அவைகளெல்லாம் நமக்கு முயற்சி இல்லாமல் சில வெற்றிகள் வரலாம், ஐஸ்வர்யங்கள் வரலாம், அல்லது அவைகளெல்லாம் சாதனைகள் அல்லது படிகள். வாழ்க்கையில எந்த ஒன்றை அடைந்தாலும், எந்த ஒரு பெருமையை அடைந்தாலும் அவைகளெல்லாம் நமக்கு உற்சாகத்தை கொடுத்து நம்முடைய முன்னேற்றத்திற்கான படிகளாக பயன்படுத்த வேண்டுமே தவிர கர்வப்படக்கூடாது. அது முதல் பண்பு நமக்கு கிடைக்குது. ஏன்னா அக்னி தேவன், வாயு தேவன், இந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் சக்தி இருந்தது. தேவத்துவம், தேவன் என்ற தன்மையை அடைந்தார்கள், கர்வத்தை அடைந்தார்கள். அது கூடாது. அக்னிக்கு எரிக்கிற சக்தி இல்லை, அதை அவர் உணர்ந்து கர்வத்தை நீக்கினார். அது முதல் பாடம். இவ்விதத்தில் நம்ம பல பண்புகளை பார்த்து, பிறகு இங்கு ஒரு விதமான தியானம் சொல்லப்பட்டது, அதை நாம் பார்த்து உபனிஷத்தை நாம் நாளை நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.